devil of my word. Come just tonight I'm naughty, naughty. Dance with me like it's my party. Come on boy, move that body. I'm naughty. Hey guys, what's up and welcome back to Street Devil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக இருக்கிற ஐ ஆம் அ டெவில் ஆஃப் மை வேர்ல்டு இந்த ரீல்ஸை எப்படி நம்மளோட மொபைலில் அதுவும் கெயின் மாஸ்டரில் எப்படி ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 3 விதமான ரேஷியோ இருக்கும். இதில் சென்டராக ஒரு ரேஷியோ இருக்கா, 9:16 அந்த ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். இதில் எதுவும் பண்ணாதீங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்கும், அதாவது கேர் ஐக்கான். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் டியூரேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ கிளிப்னு இருக்கும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4.5 செட் ஆகிருக்கும். அதை கம்மி பண்ணி ஒரு 2.5க்கு செட் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபிட் இந்த ஸ்க்ரீன் இருக்கும், ஃபில் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுறேங்க. ஓகே அவ்வளோதான், இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போது உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ மட்டும் ஒரு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள், மற்ற ஃபோட்டோ அப்புறம் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்ப 2வது ஃபோட்டோ பக்கத்தில் அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு திரும்ப மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இமேஜ் வந்து தரேன். அந்த இமேஜ் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இமேஜை கிளிக் பண்ணி எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபஸ்ட் இமேஜ், செகண்ட் இமேஜ், தேர்டு வந்து நான் கொடுக்குற இமேஜ் வந்து செட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது அந்த தேர்ட் ஃபோட்டோக்கு அடுத்தது லாஸ்ட்டாக அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே சூப்பர். நான் ஒரு 13 ஃபோட்டோ கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கும் செகண்ட் ஃபோட்டோக்கும் நடுவில் பாருங்கள், கீழே ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கும் செகண்ட் ஃபோட்டோக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரெட்ரோஸ்பெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக உங்களோட மொபைல் இந்த ஃபில்டர் இருக்காது. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு கெட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் நெட் ஆனில் இருக்கணும். ஸோ மொபைல் நெட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிடுங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்டர் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இதில் 3ஆவதாக இருக்கா, அது பக்கத்தில் பாருங்கள் 4ஆவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ மேலே டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போது ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஆடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆடியோ தான் ஆட் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டு ரொம்ப கம்மியாகும். நார்மலாக பீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிட்டு டக்குன்னு அதிகமாகும். ஸோ எங்கே கம்மியாகிட்டு திரும்ப அதிகமாகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட் வந்து இந்த இடத்துலலாம் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துக்கு கிட்ட வருமா பாருங்களேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக கர்சரை செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரிம்முன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிசர் போட்டு கரெக்டாக இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் த பிளே ஹெட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிறத கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இந்த ஆடியோவை ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை அழுத்திட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ கரெக்டாக அந்த டெவில் இருக்குல்ல, அந்த டெவில் ஐ ஆம் த டெவில் ஆஃப் மை வேர்ல்டு, அந்த இடத்துல வந்து இந்த ஆடியோ வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ அந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு
கொஞ்சம் வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து பெருசாகும். ஸோ பேலன்ஸ் இருக்க ஆடியோ வந்து நீங்கள் இழுக்கும் போது அந்த இடத்துல வந்துடும். ஓகே சூப்பர். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே கரெக்டாக நம்மளுக்கு அந்த டெவில் ஐ ஆம் த டெவில் ஆஃப் மை வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த இடத்துல வந்து இது ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக கொஞ்சமாக அந்த பீட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. இப்போது ப்ளே பண்ணலாம். ஓகே திரும்ப இந்த இடத்துல வந்து பீட் கம்மியாகுது. இந்த 2 இடத்துக்கும் நடுவில் பாருங்களேன். இந்த இடத்துல பீட்டு அதிகமாகிட்டு திரும்ப கம்மியாகிட்டு திரும்ப அதிகமாகுது. கரெக்டாக கர்சரை செட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க சிசர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். ஓகே இதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் பண்ணுங்கள். எந்த இடத்துல பீட் கம்மியாகுதோ அந்த இடத்துல கர்சரை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஓகே சூப்பர். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கு வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து பண்ணியிருக்குங்க. மேக்ஸிமம் இதோட ஆடியோவோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறதுனால நான் இந்த வரைக்கும் ஓகே விட்டுறேன். இப்போ 20 வரைக்கும் விட்டுறேன். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 30ஆவது பண்ண பாருங்கள். ஏன்னா ரீல்ஸில் வந்து நீங்கள் போடும்போது 30 பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து 30 பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே ட்ரிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேயர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்க ஆடியோவும் கட் ஆகிடும். ஓகே சூப்பர். இப்போது ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே இப்போது ஐ ஆம் த டெவில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஃபோட்டோ இருக்கா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிப் கிராஃபிக்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கால் மீ டிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களோட மொபைல் இருக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தீங்க, என்னோடய வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலில் கால் மீ டிஜே இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் மீ டிஜே எப்படி உங்களோட மொபைல் ஆட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களோட மொபைலில் கால் மீ டிஜே கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணாலும் வராது. எப்படி சொல்கிறேன்னா இங்கே கெட் மோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, அதில் போய் சர்ச் பண்ணாலும் வராது. ஸோ அந்த கால் மீ டிஜே எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி உங்களோட கைன்மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே இப்போது கால் மீ டிஜே கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2, 3, 4 இருக்கும். இதில் செகண்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஃபோட்டோ. திரும்ப கிளிக் கிராஃபிக்ஸ். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கால் மீ டிஜே. இதில் 3. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் தான் 2, செகண்டுக்கு வந்து நான் 3 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டுக்கு வந்து திரும்ப அகெயின் 3, நெக்ஸ்ட்டுக்கும் 3. இதே மாதிரி ஃபுல்லாக வந்து 3 மட்டும் கொடுங்க. கரெக்டாக நான் என்னென்ன பண்ணுறேன்னு கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இதே மாதிரி வரணும்னா கண்டிப்பாக நான் என்னென்ன பண்ணுறனோ அதை அப்படியே பக்காவாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கு வந்து பக்காவாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோக்கு நான் எதுவும் பண்ணலை. 3rd ஃபோட்டோ, 4th, 5th இந்த ஃபோட்டோக்கு மட்டும் நான் கிளிப் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த ஃபோட்டோக்கு எந்தெந்த ஆட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இங்கே ஒரு இமேஜ் வந்து தரேன். இந்த இமேஜ் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜை ட்ராக் பண்ணி ஃபுல் வீடியோக்கும் செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசர் ஐக்கான் பக்கத்துலேயே வந்து பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆஃப்னு இருக்கும், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுன்னு இருக்கும். ஸோ ஃபுல்லை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50க்கு செட் பண்ணலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். இப்போது சிசர் ஐக்கான் பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃபுல்லுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. இங்கே டிக் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இதில் ஒப்பாசிட்டி வந்து ஒரு 80க்கு செட் பண்ணுங்கள், 80. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போது லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க லேயரை கிளிக் பண்ணி கட் பண்ணுறங்க. ஓகே, சூப்பர். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்ட் கால் மீ டிஜே உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியலனா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நான் எப்பப்போலாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD. பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டிங்குன்னு அழுத்துருங்க. டாடா பை பை, see you. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.